ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் யோனத்தான் மகன் மோய்பேசத்துக்கு தாவீது செய்த உதவியை நம்ம பார்த்தேன்ல. எவ்வளவு நன்றி உள்ள ஒரு தாவீதாக இருந்தான்னு நம்ம பார்த்தேன்ல. இந்த வாரம் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கீழ்ப்படியாத டிஸ்ஒபீடியன்ட் சன். அவர் யார் அப்படின்னா, தாவீது ராஜாவுடைய மகன் அப்சலோம். இந்த அப்சலோமை பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப வாட்ட சாட்டமாக ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார். அவர் ரொம்ப அழகான நிறைய முடியெல்லாம் வச்சுருப்பார். அப்படியே கண்ணாடி முன்ன போய் டெய்லி அப்படியே தலையை சீவுறதும் அழகு பார்க்குறதும் அப்படியே வந்தார். வருஷத்துக்கு ஒரு முறை அவருக்கு முடியை விட்டுவார். அது எவ்வளவோ சேக்கலுக்கு போகுமா, அவ்வளோ முடி இருக்குமா, ரொம்ப ஸ்டைலு. ஆனால் மனசில் ஒரு நல்ல எண்ணமே கிடையாது. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. ஆனால் இந்த தாவீது ராஜாவும் மகனை நல்ல ஒரு கீழ்ப்படிதலோடு வளர்க்கவே இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த அப்சலோமுக்கு ஒரு குதிரை, ஒரு தேர், ஒரு 50 வேலையாட்கள். அந்த தம்பி தங்கச்சி பாரு, ஒரு நல்ல வாலிப ஒரு அண்ணாச்சிக்கு என்ன எல்லாம் இருக்குது? ஒரு குதிரை இருக்குது, ஒரு தேர் இருக்குது, 50 வேலையாட்கள். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தாவீது ராஜா. ராஜான்னா எப்படி இருப்பாங்க? பணக்காரங்களா இருப்பாங்க. அப்ப வசதி இருந்ததுனால தானே அவங்க பிள்ளைங்களுக்கு தேர், குதிரை, வேலையாட்கள் எல்லாம் வச்சாங்க. உடனே இந்த அப்சலோம் பெரிய ராஜாவுக மகன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பீர தோற்றத்துடனே அந்த குதிரை தேரை அந்த குதிரையை மாட்டி அப்படியே அந்த 50 வேலையாட்களுடனே அப்படி சிட்டி கேட்டு அங்கே என்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த சிட்டி கேட்டு பக்கத்தில் அப்படியே போய் நிற்பார். உடனே அந்த போகிற மக்களும் வர மக்களும், ராஜாவுக்கு மகன் வந்திருக்கிறாங்க, அப்சலோம் வந்திருக்காரு, நமக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் குற்றங்கள் இருந்தால் அவங்ககிட்ட போய் சொன்னால் நம்ம குற்றங்கள் குறைகள் எல்லாம் தீர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ராஜாவுக்கு மகன் அப்படின்னு சொல்லி அப்சலோம்கிட்ட, ஐயா எங்கள் வீட்டில் இப்படி ஒரு குற்றம் இருக்குது, இந்த பக்கத்து தெருக்காரங்கெல்லாம் எங்கள்கிட்ட சண்டை வராங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவர் இதில் நியாயம் இருக்குதோ தப்பு இருக்குதோ, எது இருந்தாலும் இதை ரைட் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மக்களும் அதை கேட்டு அப்படியே அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த அப்சலோம் மேலே அப்படியே கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் வச்சோன்னா, இன்னும் அப்சலோமுக்கு அப்படியே ரொம்ப, அதாவது என்ன சொல்லுவாங்க, உனக்கு ரொம்ப திமிரு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த அப்சலோமுக்கு என்ன வந்துச்சு? திமிரு வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க, இந்த திமிர்னால சொந்த அப்பாவே கொலை பண்ணி இவன் ராஜா ஆகணும்னு சொல்லி இவனுக்கு ஒரு குறுக்கு புத்தி வந்துச்சு. பாரு தம்பி தங்கச்சி, எவ்வளோ ஒரு மோசமான புத்தி இல்லை. அப்பாவை கொலை பண்ணி இவர் ராஜா வரணுமா. அதுக்கு ஒரு பிளான் பண்ணி இவன் அப்பாவிட்ட போய் சொல்கிறான், நான் எப்பிராமிக்கு போகிறேன், அங்கே போய் பலி செலுத்தணும். உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளை பாரியா கடவுளுக்கு பலி செலுத்த போகுது, எப்பிரோனுக்கு போகுது அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். உடனே இவர் எப்பிரோனுக்கு போகிறாரு. போகிற வழியில் இவனுக்கு கொஞ்சம் பேர் இவனுக்கு பின்னாடி இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போய் வேவு பார்த்து எதையாவது ஒரு குழப்பம் பண்ணி விட்டுறது. நீங்கள் இந்த தாவீதுக்கு பின்னாடி போகாதீங்க, என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் படை வீரர்களை சேர்த்துட்டு, இவனுக்கு பெரிய படை வீரர்கள் இருக்கு, அதனால தாவீதுக்கு படையிட்ட நம்ம மோதி தாவீதை சாவடிச்சிட்டு நம்ம ராஜா ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி எப்பிராயிம் காட்டில் போய் சண்டை போடுறாங்க. பாரு தம்பி தங்கச்சி, யார் சண்டை போடுறா? பெத்த பிள்ளை யார்கிட்ட சண்டை போடுறாங்க? அப்பாட்ட சண்டை போடுறாங்க. ஸோ தாவீதுக்கு படம் அந்த பக்கமும், இந்த அப்சலோமுக்கு படம் இந்த பக்கமும் பயங்கரமாக சண்டை போட்டோன்னே, தாவீது ராஜாவுக்கு கொஞ்சம் படையாக இருக்கும், நிறைய படை வீரர்கள் இருந்தோன்னே அவங்க எல்லாம் சேர்ந்து அப்சலோம் வீரர்களை அப்படி அடித்த உடனே அவங்க எல்லாம் சின்ன பின்னமாக ஓடிட்டாங்க. இப்போ அப்சலோம் தனியாக மாட்டிட்டார் அப்படியே ஒரு கோவேறு கழுதையில். அப்படியே இவரும் பயந்து வேகமாக போகும்போது அங்கே ஒரு கர்வாலி மரம், அதாவது சின்ன பின்னமாக, அதாவது ஒரு கர்வாலி மரம் இன்னொரு கர்வாலி மரம், ரெண்டு அந்த பல்வேறு கிளைகள் ஒன்று சேர்ந்து அந்த கிளையில் இவரு கழுத்து மாட்டிச்சு, இப்படியே தொங்கிட்டு நிற்கிறாரு. ஆனால் இந்த யோவாபு, அதாவது தாவீதனுடைய படை வீரர்கள் பார்த்து ஒருத்தர் போய் அந்த படை தளபதி யோவாபு, அதாவது தாவீதனுடைய படை தளபதி யோவாபுட்ட சொன்னோன்னே, யோவாபு நீ ஏன் அவனை கொலை பண்ணல? நான் ராஜாவுக்கு மகனை கொலை பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே இந்த யோவாபே போய் ஓடி போய் அவனை என்ன பண்ணான்னா, அப்படியே அவனை கொலை பண்ணி ஒரு பெரிய குழிக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. இந்த செய்தி தாவீதுக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுறாரு. என் மகன் அப்சலோமே நீ செத்து போயிட்ட அப்படின்னு சொல்லி இவர் அரண்மனையை விட்டு வெளியே வரல. அப்ப யோவாப் நேரே போறாரு. அப்போ நீங்கள் தீமை செய்கிறவங்களை நேசிப்பீங்களா? நன்மை செய்கிறவங்களை நேசிக்க மாட்டீங்களா? உன் மகன் என்ன பண்ணான்? தீமை செய்தான், நீங்கள் அதுக்காக அழுதவங்களே, நாங்கள் உங்களுக்காக நன்மை செய்தோம். ஒருவேளை உங்களை அந்த இடத்துல அவங்க பொண்ணு ராஜாவாக இருந்தனா அப்போ நாங்கள் தீமை செய்கிறோம்லான்னு கேட்டோன்னா தாவீது அப்படியே மனமுடைந்து அப்படியே வெளியே வந்து உட்கார்ந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சியே, பெற்றோருக்கு விரோதமாக எந்த பிள்ளைகள் தீங்கு செய்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க? பாவத்தை சம்பாதிக்கிறாங்க.
வேதம் என்னெல்லாம் சொல்லுது? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். புரியுதா? நம்ம பெற்றோரை அந்த எந்த காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தீங்கு பண்ணவே கூடாது. சரியா? சரி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாமா? பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. ஜெபம் பண்ணலாமா? கண்ண மூடி கை கூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, அப்சலோமை போல நாங்கள் கீழ்ப்படியாமல் உமக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளையாய் நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், கதை சூப்பரா இருந்தல? நீங்க எல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிவீங்கல்ல? மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.